ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் இல்லை மல்டிவர்ஸ் ஏன் டைமும் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரிஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி மார்வல் டிசி ஒரு மல்டிவர்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு தனி மல்டிவர்ஸ். ஸோ இந்த டிசியில் வந்து எப்படி ப்ரெசன்ஸு, மார்வலில் வந்து இந்த ஒன் அபவ் ஆலோ அதே மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் த சுப்ரீம் பீயிங், த ஒரு காட் லைக் என்டிட்டி வந்து இருந்திருக்காங்க. த ப்ரிமோடல் என்டிட்டி, அவர் பேர் தான் த ஒன். ஸோ அவர் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூனிவர்ஸில் த ஃபஸ்ட்டு இருந்த ஒரு என்டிட்டி ஆர் ஃபோர்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர்ஸை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அந்த ஸ்ப்ளிட்டான ரெண்டு இதுக்குமே அவர் வந்து ஒரு உயிர் வட்டம் கொடுக்குறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவருக்கு ப்ரைமஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து அழைக்கப்படுது. நெகட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ரான் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ப்ரைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா த லைஃப் கிவர், அவர் தான் வந்து த காட் ஆஃப் லைட்டு. யூனிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கேஆஸ் பிரிங்கர், டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அவரோட சோல் பர்பஸ். ஸோ த ஒன் வந்து இவங்க ரெண்டு பேராக ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்களோட வேலையை வந்து தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ப்ரைமஸ் வந்து உயிர் வந்து கொடுக்க யூனிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளேக், அதாவது டிஸ்ட்ரக்ஷனை வந்து அந்த கிரியேட் ஆன அந்த கிரியேஷனில் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இவர் கிரியேட் பண்ண அவர் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எங்கே கொண்டு வந்து நிற்கிது அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் வந்து கிளாஷ் ஆகுறாங்க. அது கிளாஷ் ஆகும்போது பல மில்லியன் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா முடிவே இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யூனிக்ரான் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பவர், ப்ரைமர்ஸ் வந்து காட் ஆஃப் கிரியேஷன். ஸோ ப்ரைமர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ரானை வந்து எதிர்த்து சண்டை போட முடியல. ஸோ ரெண்டு பேருமே மோராலஸ் ஈக்குவலண்ட் பவரில் இருந்தாலும் யூனிக்ரானுக்கு ப்ரைமர்ஸை விட பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவல் பீயிங். ஸோ அவரோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு டைமென்ஷன் மட்டும் இல்லாமல் செவரல் டைமென்ஷனில் அட் அ டைம் அவரால் இருக்க முடியும். பட் யூனிக்ரானுக்கு அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் மட்டும்தான் வந்து அவரோட கான்ஷியஸ்னஸ், அவரோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ரைமஸ் வந்து யூனிக்ரானை வந்து டிஃபீட் பண்ண முடியாத காரணத்தினால அவனை வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து அவரை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, எப்படி மார்வல் அண்ட் டிசி யூனிவர்ஸில் ஆஸ்ட்ரல் ஃபார்ம் இருக்குமோ அதே மாதிரி ஆஸ்ட்ரல் ஃபார்மில் யூனிக்ரானை வந்து சிறப்பிடிச்சு வச்சிடுறாரு ப்ரைமஸ். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பிளேனில் யூனிக்ரானை வந்து சீல் பண்ணுறது மூலிமா ரியாலிட்டி அவர் இருக்கிற அந்த டைமென்ஷனில் யூனிக்ரான் வராமல் அவர் தடுக்கலாம் அப்படின்றது தான் ப்ரைமஸோட மெயின் பிளான். ஸோ அதே மாதிரி வந்து யூனிக்கான அந்த பிளேனில் வந்து அவர் சீல் பண்ணிடுறாரு. பட் அதில் என்ன நடக்குதுன்னா, ரியாலிட்டியில் ப்ரைமஸ் இருக்கிற இடத்துல வந்து செடிமெண்ட்ஸ், அவர் வந்து செடிமெண்ட்ஸ், அதாவது இந்த சின்ன சின்ன கல் அந்த மாதிரி அந்த கேலக்ஸி யூனிவர்ஸில் சுற்றி வர ஹெவன்லி பாடிஸ் வந்து செடிமெண்ட்டாக ப்ரைமஸோட பாடி மேலே வந்து பட்டுருது. ஸோ பாடி மேலே பட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமஸ் மேலே வந்து ஒரு பிளானட் மாதிரி அந்த செடிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ திருப்பி அந்த ஆஸ்ட்ரல் பிளேன்லேருந்து ப்ரைமஸ் வரும்போது பிளானட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமஸ் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த பிளானட் வந்து அவர் மேலே இருக்கும்போது அந்த அவரோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டோட சென்டர் ஆஃப் த இதில் இருக்குது, பாயிண்ட்ல இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறாரு, அவரோட லைஃப் ஃபோர்ஸில் அந்த பிளானட்டோட மர்ஜ் பண்ணிடுறாரு. அதை மர்ஜ் பண்ணும்போது தான் பர்த் ஆஃப் சைபர்ட்ரான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ சைபர்ட்ரான்றது இப்படி தான் ரியலாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைமஸ் அவரோட லைஃப் ஃபோர்ஸை அந்த செடிமெண்ட்டில் கொடுத்து அதை பிளானட்டாக உருவாக்கினார். ஸோ இந்த சைபர்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் மாதிரி வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஆட்டோனாமஸ்லி இன்ஜினியர்ட் பிளானட், ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ யூனிக்ரானை ஒரு வழியாக டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ப்ரைமஸ்க்கு அப்போ தான் வந்து அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ எப்படி வந்து ப்ரைமஸ் வந்து மல்டி டைமென்ஷனில் இருக்க முடியுமோ, யூனிகார்ன் வந்து அதே மாதிரி 2 ஸ்டேட்ஸில் இருக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஃபிசிக்கல் பாடி, இன்னொன்று வந்து அவரோட கான்ஷியஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ரானுக்கு வந்து அவேக் பண்ணிடுது. அது அவேக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, யூனிக்ரான் வந்து ஒரு மெட்டாலிக் பாடி, எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஆகிறாங்களோ அதே மாதிரி ஒரு மெட்டாலிக் பாடியில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ப்ரைமஸ் இருந்த விட அந்த அளவை விட ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ப்ரைமஸ் இப்போ பர்த் எடுத்திருக்கிற அந்த சைபர்ட்ரானை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூனிக்ரான் வந்துட்டுருக்கான். ஸோ யூனிக்ரானுக்கு அவனோட லைஃப் டைமில் ஒரே கோல், ஸோ எப்போ வந்து கிரியேஷன் மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணி அவனை சுற்றி வந்து நத்திங் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ரான் வந்து செட்டில் ஆகும். அது வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான் அவனோட ப்ரைம் கோல்.
பிரைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்ட்ரானோட மர்ஜ் ஆயிட்டதுனால அவரால் வந்து யூனிக்ரான் மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் பிரைமஸ் என்ன பண்ணுறாருன்னா லைஃப்பை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அவரோட கோர்லேருந்து இந்த ஹால்ஸ்பாக்கை எடுத்து இந்த சைபர்ட்ரானில் வந்து ஒரு லைஃப் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு 13 கமாண்டர்ஸை வந்து அவர் உருவாக்குறாரு. ஸோ இந்த கமாண்டர்ஸ் வந்து இந்த பிளானெட்டில் இருக்க லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தி இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரதையும் வந்து தடுக்கிறதுக்கு தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 பிரைம்ஸ். இவங்களை தான் வந்து பிரைமஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணார். ஸோ இவங்களோட மெயின் கோல் இப்போதைக்கு யூனிக்ரானை டிஃபீட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த 13 பிரைம்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமா. இந்த பிரைமா தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் த ஒரிஜினல் 13 பிரைம்ஸு. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்வாட் இருக்கும், ஸ்டார்லைட் சேபர் அப்படின்ற ஸ்வாட். இந்த சேபருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். தட் மேக்ஸ் ஹிம் வெரி மோஸ்ட் பவர்ஃபுல். அடுத்தது வந்து வெக்டார் பிரைம், மெகட்ரானஸ் பிரைம் ஆர் ஃபாலன். இந்த கேரக்டர் உங்களுக்கு வெரி ஃபேமஸ் தான். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மூவியில் செகண்ட் பார்ட்டில் ஃபாலனில் இவர் தான் ஃபாலனாக இருப்பார். ஸோ மெகட்ரானஸ் பிரைம் தான் ஃபாலன். அப்புறம் நெக்ஸஸ் பிரைம், லோகஸ் பிரைம், மைக்ரோனஸ் பிரைம், லீஜ் மேக்சிமோ, சோலஸ் பிரைம், ஓனிக்ஸ் பிரைம், ஆல்கெமிஸ் பிரைம், அமால்கெமிஸ் பிரைம், குவிண்டஸ் பிரைம், ஆல்ஃபா ட்ரையான். இந்த 13 பிரைம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. ஒருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு அபிலிட்டி அந்த பவர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு செயல் பண்ணுறாங்க. இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கேயாஸ் பிரிங்கரை டிஃபீட் பண்ணுறது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஸோ இவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் பல வருஷம் நடக்குது. அப்புறம் ஃபைனலாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் 2ல பார்த்துருப்பீங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் வச்சு யூனிக்ரானை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறாங்க. டிஃபீட் இன் த சென்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து யூனிக்ரானை டிஸ்ட்ராய் பண்ணலை. இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை வச்சு யூனிக்ரானை வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளாக் ஹோல் ஓப்பன் ஆகி யூனிக்ரானை வந்து அதில் சக் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ திருப்பி யூனிக்ரான் வந்து இந்த சைபர்ட்ரானுக்கு வர முடியாத அளவுக்கு இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணிட்டு வேற ஒரு இன்டர் கேலக்டிக் பிளேனில் யூனிக்ரானை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிருது. கேயாஸ் பிரிங்கர் வந்து டிஃபீட் ஆயிட்டாரு, பீஸ் வந்து நம்ம சைபர்ட்ரானுக்கு திருப்பி வந்துடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும் போது ஸோ இவங்க யாருமே ஏன் ஈவன் பிரைமஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 பிரைம்ஸில் ஒருத்த வந்து இந்த யூனிக்ரானை பார்த்துட்டு அவனோட அந்த பவரில் வந்து அவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சிக்கிடுறான். ஸோ யூனிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிளேக், டிஸ்ட்ரக்ஷன் தானே ஒரு பிளேகு. ஸோ அந்த பிளேக் வந்து இந்த 13 பிரைம்ஸ்க்குமே தெரியாமல் அதில் ஒருத்தனுக்கு போய் அந்த பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுது. ஸோ அதுதான் வந்து த மெகட்ரானஸ் பிரைம் த ஃபாலன். ஸோ மொத்தத்தையும் அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இதோட நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இட்ரோதான் ஐம் சைனிங் ஆஃப். நன்றிகளுடன் பாய். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொன்னோடனே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கில் இருக்குது, வெப் காமிக்கில் இருக்குது, மூவிஸாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அனிமேஷன் சீரீஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இத்தனை இதில் ரிலீஸ் ஆகிருந்தாலும் மூவிஸ்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச 3 இதுலேயும் கிடைக்கல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் ஆனது. ஸோ காமிக்ஸில் இருந்துமே எதனால் மூவிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காமிக்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காமிக்ஸை. ஸோ ரீபூட் பண்ண ஆரம்பித்து ஒரு கேரக்டர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா கண்ட்ரி வைஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஆரிஜின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆரிஜின். ஸோ அந்த மாதிரி அந்த ஆரிஜின்ஸ்லாம் வந்து 1 by 1 கிரியேட் ஆக மெயின் ஆரிஜினில் வந்து பார்த்திங்கன்னா அது கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டான வந்து கண்டினியூட்டி வந்து யாருக்கும் கிடைக்கல. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா காமிக்ஸ் லெவலில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து மூவிஸ் அளவுக்கு வந்து பிரபலியமாக வந்து சேல் ஆகப்படலை. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஒரிஜின் எப்படி அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி அப்படியே போவோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஓவர்வியூ மட்டும் சொல்லி நான் இப்போ உங்களை போர் அடிக்க விரும்பலை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து விக்கிபீடியா லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம வாங்க இப்போ ஆரிஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.